ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெந்தய வத்தக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லப் போறேன். இதுக்கு தேவையானது வந்து 2 ஸ்பூன் வெந்தயம், தக்காளி 4, 150 கிராம் சின்ன வெங்காயம், பெரிய பூண்டு 1, கருவேப்பிலை தேவையான அளவு, 100 கிராம் கடலை எண்ணெய், புளி தேவையான அளவு புளி. இது வந்து நீங்க மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி வெந்தயம் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷா வறுத்து மிக்ஸி ஜார்ல அரைச்சுங்க. வெங்காயம், தக்காளி இதே மாதிரி அரைச்சுங்க. பூண்டு அப்படியே இருக்கட்டும், பொல்லா இருக்கட்டும். நீங்க மிக்ஸியில அரைக்க வேண்டாம். இது எண்ணெயில வந்து நல்லா வதக்குன பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது அரைச்சு வச்ச வெங்காயம் வந்து இதிலேயே சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷா வறுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்க. இதில வந்து நீங்க அரைச்சு வச்சிருக்கிற வெந்தய பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா ப்ரௌனிஷா வர மாரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, தக்காளி சேர்த்து இந்த மாரி நல்லா வதக்குங்க. இதிலேயே வந்து நீங்க அந்த வாசனை போற வரைக்கும் நல்லா இந்த மாரி ஃப்ரை பண்ணிட்டு, இதில வந்து நீங்க சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, மஞ்சள் பொடி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தனியா பவுடர் 1 டீஸ்பூன், இது கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கரைச்சு வச்சிருக்கிற புளியும் நீங்க சேர்த்துக்கலாம். புளி வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாரி நீங்க போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா தான் போட்டுருக்கேன். இது மீடியமா தண்ணி ஊத்திட்டு நல்லா இந்த மாரி கொதிக்கட்டும். இது சிம்லயே வச்சு இந்த மாரி நல்லா கொதிக்க வைங்க. அப்போதான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு சிம்ல வச்சுட்டீங்கன்னா, அது பக்காவா அது எப்படி உங்களுக்கு வேணுமா திக்னஸ் அந்த மாரி நீங்க செஞ்சுக்கலாம். இது வந்து சைட் டிஷ் வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், பொங்கல், களி இருக்குல்ல, ராகி களி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். சோறுலயே பெசஞ்சு சாப்பிடலாம். இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சி தரும். இந்த மாரி நீங்க வாரத்துக்கு 2 தடவைக்குள்ள செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாருக்கும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு வந்து நீங்க பெரியவங்களுக்கும் சாப்பிடலாம், சின்னவங்களும் சாப்பிடலாம். இது வந்து சம்மர் காலத்துல ரொம்ப நல்லது வெந்தயம். வெந்தயம் வந்து சட்னி கூட செஞ்சு சாப்பிடலாம். அது அடுத்த வீடியோவா நான் போடுறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க் யூ.